தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் அணி இடம்பெறுமா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மறுப்பு. அமைச்சர் பதவிக்காக சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி தாவேகாவிடம் வரவில்லை எனவும் விளக்கம். ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. தாவேகா அமைச்சரவையில் இணைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் விரும்புவதாகவும் பேட்டி. தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் இணைய விசிகாவுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி எனவும் திருமாவளவன் பேட்டி. தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னணி பொறுப்பாளர்களோடு தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுமென்றே தாமதப்படுத்தவில்லை. விசிக 2 உறுப்பினர்களை கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சரவையில் இடம் கேட்டு முயற்சிக்கவில்லை எனவும் திருமாவளவன் விளக்கம். விசிக எம்எல்ஏ வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். வன்னியரசு அமைச்சராவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவு வெளியாக வாய்ப்பு. ஆதரவு அளித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தாவேகா. அதிமுக எம்எல்ஏக்கள் 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் பரவிய நிலையில் திடீர் மாற்றம். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து திமுக செயல்பட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சி உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறது அதிமுக. அதிமுக குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியின் ஆவேசம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு சிலர் திட்டம் போட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு குற்றச்சாட்டு.
திமுக துணையுடன் எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக முதலமைச்சராக முயன்றதாகவும் விமர்சனம். இங்க வந்து கவர்னர் ரூலையும் பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக அதிக அளவில் தோல்வியுற காரணம் சி.வி. சண்முகம் தான் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை அழிக்க சி.வி. சண்முகம் முயற்சிப்பதாகவும் ஆவேசம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த தேர்தலில் சி.வி. சண்முகம் உட்பட கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்தார்கள். இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுறுவதற்கு இவர்தான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எஸ்.பி. வேலுமணி தேர்வு செய்த வேட்பாளர்களையே இபிஎஸ் வேட்பாளர்களாக அறிவித்தார். இபிஎஸ் மீது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அவரும் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு இணைந்து தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவிற்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கட்டுவிடுவார்கள். பெரும்பாலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கடிதம் அளித்துள்ளதாகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. மொத்தம் இருக்கின்ற 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். அவருடைய தலைமையிலே நாங்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் செயல்படுவோம் என்று வாக்குறுதி தந்து மிக சிறப்பான முறையிலே அந்த மினிட் நோட் புத்தகத்திலே கையொப்பமிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 95% அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது.